There's a race against time as we struggle for independence. இலங்கைக்கு லிபிய வர்த்தக சந்தையில் 1 லட்சம் தொழில் வாய்ப்புகளை வழங்க அந்நாட்டு தலைவர் கர்னல் முகமது கடாஃபி இணக்கம் தெரிவித்துள்ளார். லிபியாவில் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தையில் அவர் இந்த உடன்பாட்டை வெளிப்படுத்தினார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் லிபிய தலைவர் கடாஃபிக்கும் இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. லிபியாவில் உள்ள நாட்டு தலைவர்களுடான விசேட மண்டபத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பொருளாதார உறவுகள் சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டன. இலங்கையரை பயங்கரவாதத்திலிருந்து மீட்பதற்கும் வடக்கு மக்களின் மனிதாபிமான தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் இலங்கை எடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச லிபிய நாட்டு தலைவருக்கு எடுத்துரைத்தார். உலகில் மிகவும் கொடூரமான பயங்கரவாதத்தை தோற்கடித்து சம்பந்தமாக இலங்கைக்கு உள்ள அனுபவங்கள் தொடர்பாக லிபிய தலைவர் கேட்டறிந்து கொண்டார். உலகிற்கு முன்னுதாரணமாக இலங்கையில் இருந்த பயங்கரவாதத்தை ஒழிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாக லிபிய ஜனாதிபதி கடாஃபி இலங்கை ஜனாதிபதிக்கு பாராட்டு தெரிவித்தார். இலங்கையின் அபிவிருத்திப் பணிகளுக்கும் வடக்கு கிழக்கில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் லிபிய அரசு ஒத்துழைப்புகளை வழங்கும் என்றும் கர்னல் முகமது கடாஃபி மேலும் தெரிவித்தார். ஆண்டு முடிவதற்குள் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. உலக பொருளாதார நெருக்கடி தேயிலை சந்தையில் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் சம்பந்தமாக லிபிய ஜனாதிபதி கடாஃபி விசேட கவனம் செலுத்தினார். இலங்கை தேயிலைக்கு லிபிய சந்தையில் வாய்ப்புகளை வழங்க அவர் இணங்கினார். 76ஆம் ஆண்டு லிபிய ஜனாதிபதி இலங்கைக்கு வந்திருந்த போது மஹிந்த ராஜபக்சே இளம் பாராளுமன்ற உறுப்பினராக விளங்கினார். அன்று தொடக்கம் இருந்த உறவினை பலப்படுத்தும் வகையில் இந்த விஜயம் அமைந்திருந்தது. வெளிவிவகார அமைச்சர் ரோஹித போகல்லாகம, மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏகநாயக் ஆகியோரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே லிபியாவில் உள்ள சுதந்திர போராளிகளின் ஸ்தூபிக்கு மலரஞ்சலி செலுத்தினார். லிபியாவின் ஷேட்டே எனும் இடத்தில் உள்ள நீர்ப்பாசன திட்டத்தையும் ஜனாதிபதி பார்வையிட்டார். கடல் நீரை சேகரித்து சுத்திகரிப்பு, பாலைவனத்தில் விவசாய செய்கை மேற்கொள்ளப்படுவதே இதன் சிறப்பம்சமாகும். அதன்போது சந்தித்த சிறுவர்களுடனும் ஜனாதிபதி உரையாடினார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே உட்பட குழுவினர் லிபிய பிரதமருடன் வர்த்தக சபை மாநாட்டிலும் கலந்து கொண்டார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக தொடர்புகளை மேம்படுத்தல், முதலீடுகளை அதிகரித்தல் தொடர்பாக இங்கு ஆராயப்பட்டது. சுற்றுலாத்துறை, தொலைத்தொடர்புத்துறை ஆகியவற்றிலுள்ள முதலீட்டு வாய்ப்புகள் சம்பந்தமாக இலங்கை பிரதிநிதிகள் எடுத்துரைத்தனர். விசேட முதலீடுகளுக்கு அரசு மட்டத்தில் பூரண ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் ஜனாதிபதி லிபிய பிரதமருக்கு உறுதியளித்தார். இன்று இரு நாடுகளுக்கும் இடையிலான விசேட ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட உள்ளன. விவசாயம், சுரங்கத்துறை, வர்த்தகம், முதலீடு ஆகிய துறைகளில் இந்த ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படும். இலங்கை வர்த்தக சபை பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் லிபிய தலைவருக்கும் இடையிலான விசேட சந்திப்பு இன்றிரவு இடம்பெறும். 3 முக்கிய ஒப்பந்தங்களும் இதன்போது கைச்சாத்திடப்படும். இன்று பக் பௌர்ணமி தினமாகும். புத்த பெருமான் பக் பௌர்ணமி தினத்தன்றே இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார். சூளோதர மகோதர எனும் அரசர்களுக்கிடையில் இரத்தினக்கல் பதிக்கப்பட்ட சிம்மாசனம் தொடர்பாக நாகதீபத்தில் ஏற்பட்ட மோதலை இன்று போன்ற ஒரு பௌர்ணமி தினத்தன்றே புத்த பெருமான் சமரச முடிவுக்கு கொண்டு வந்தார். புத்த பெருமான் இந்த ரத்தினக்கல் பதிக்கப்பட்ட சிம்மாசனத்தை இந்த அரசர்களுக்கே மீண்டும் பரிசாக வழங்கினார். புத்தாண்டிற்கு முன்னர் ஆரம்பமாகும் பௌர்ணமி தினம் என்பதால் நாட்டின் விகாரைகளில் விசேட சமய நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. பக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நீர்கொழும்பு போலவலான சுதர்சனாராம விகாரையில் இடம்பெறும் மத நிகழ்ச்சிகளை ரூபவாணி கூட்டுத்தாபனம் ஒலிபரப்பியது. இன்று பக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நாடெங்கிலும் உள்ள விகாரைகளில் பல்வேறு சமய நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இன்று அலரி மாளிகையில் விசேட சமய நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. சங்கைக்குரிய மாதுலுவாவே தேரர் அனுசாசனம் வழங்கினார். பாதுகாப்பு வலயத்தில் பயங்கரவாதிகளினால் பணைய கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் பொதுமக்களை விடுவிக்கவென வடபகுதியில் நடவடிக்கை மேற்கொண்டுள்ள பாதுகாப்பு படையினர் விசேட ராணுவ நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். வடக்கு யுத்த முறையில் உள்ள ரூபவாகினி நிருபர் அமர் சம்பந்த இது சம்பந்தமான அறிக்கைகளை வழங்குகின்றார். 53வது படைப்பிரிவின் தளபதி குணரத்ன மற்றும் 8வது துரித நடவடிக்கை பிரிவின் தலைவர் ஆகியோரின் பணிப்புரையின் பேரில் இந்த ராணுவ நடவடிக்கை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. யுத்த சூரிய பிரதேசத்துக்கு சமீபமாக உள்ள பகுதியில் தங்கியிருக்கும் பயங்கரவாதிகளை முற்றாக அழிப்பதற்கென ராணுவத்தினர் ஏற்கனவே தாக்குதல் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளனர்.
வடக்கே A35 வீதிக்கும் முல்லைத்தீவில் நந்திக்கடலுக்கும் சமீபமாக இந்த பிரதேசம் அமைந்துள்ளது. அதேவேளை முதலாவது கெமுனு அணியையும் 6வது கஜபா அணியையும் சேர்ந்த பாதுகாப்பு படைவீரர்கள் தங்களது நடவடிக்கை பிரதேசத்தை 1 கிலோமீட்டருக்கு விஸ்தரித்துள்ளனர். இந்த பாதுகாப்பு வலயத்திற்குள் பொதுமக்கள் மத்தியில் புலிகளின் தலைவர் பிரபாகரனும் ஏனைய புலித் தலைவர்களும் மறைந்து வாழ்கின்றனர். ராணுவ வீரர் ஒருவர் தகவல் தருகையில் பாதுகாப்பு படையினரின் தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாத நிலையில் புலி பயங்கரவாதிகள் பின்வாங்கி வருவதாக தெரிவித்தார். யுத்தத்தை வெகு விரைவில் முடிவுக்கு கொண்டு வரும் நிலையில் தாங்கள் உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். யுத்த முனையில் பாதுகாப்பு படையினருக்கு எதிரான தாக்குதலை புலிகளின் உளவுப் பிரிவு தலைவர் பொட்டு அம்மான் தலைமை வகித்து நடத்துவதும் தெரிய வந்துள்ளது. இதேவேளை புலிகளின் சிரேஷ்ட தலைவர்கள் மத்தியில் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்புவதற்கு வெள்ளையன் நியமிக்கப்பட்டுள்ளார். பாதுகாப்பு வலயத்தில் புலிகளின் பிடிக்கில் சிக்கியுள்ள பொதுமக்களை விடுவிக்கும் நோக்கத்தில் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்றும் இன்றும் இடம்பெற்ற மோதலில் அதிக எண்ணிக்கையான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். இதேவேளை முன்னேறி செல்லும் ராணுவத்தினரின் தாக்குதலை நிறுத்தும் வகையில் மற்றொரு முயற்சி புலிகளினால் நேற்று மேற்கொள்ளப்பட்டது. அங்கு மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது பயங்கரவாதிகளின் பெருமளவு ஆயுதங்களை 6வது கஜபா அணியையும் 5வது விஜயபா அணியமும் சேர்ந்த ராணுவ வீரர்கள் கைப்பற்றினர். හමුදාවේ ඉදිරි ගමන තවදුරටත් ප්‍රමාද කිරීමට කොටි ත්‍රස්තවාදීන් දැරූ උත්සාහයක්ද ඊයේ ව්‍යාර්ථ කෙරුණා. தேசிய புத்தாண்டு மற்றும் எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் காலத்தில் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக விசேட அவதானத்துடன் நடந்து கொள்ளும்படி போலீஸ் மா அதிபர் ஜயந்த விக்ரமரத்ன நாட்டின் அனைத்து மக்களுக்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தோல்வியால் விரக்தியடைந்துள்ள LTTE பயங்கரவாதிகள் பொதுமக்கள் அதிகளவில் நடமாடும் இடங்களில் அழிவு நாசகார நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடும். ஆகையால் இதுகுறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்கும்படி போலீஸ் மா அதிபர் கேட்டுள்ளார். பஸ் வண்டிகள், பஸ் தரிப்பு நிலையங்கள், ரயில் நிலையங்கள் போன்ற பொது இடங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகளவில் கூடும் இடங்கள் ஆகியவற்றின் பாதுகாப்பு குறித்து கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும். இது சிவில் பாதுகாப்பு குழு அங்கத்தவர்களின் முக்கிய கடமையாகும் என்று போலீஸ் மா அதிபர் கேட்டுள்ளார். அலுவலகங்கள், வர்த்தக நிலையங்கள், தோட்டங்கள் ஆகியவற்றுக்கு வரும் இனம் தெரியாத நபர்கள் குறித்து மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். சந்தேகத்திற்கிடமான நபர்களை காண நேர்ந்தால் உடனடியாக போலீசாருக்கு அறிவிப்பது அனைவரதும் கடமையாகும். ஒவ்வொரு பிரதேசங்களிலும் குடியிருப்பவர்களின் விவரங்களை அறிந்து கொள்ளும் விசேட வேலை திட்டம் ஒன்று செயற்படுத்தப்படுகின்றது. பாதுகாப்பு நடவடிக்கையாக அனைத்து பிரஜைகளும் இன பேதமின்றி தம்மை பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதற்கு வசதியாக போலீஸ் நடமாடும் சேவையும் நடத்தப்படுகின்றது. புத்தாண்டு காலத்தின் போது மாட்டு வண்டில் மற்றும் சைக்கிளோட்ட வீரர்கள் குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று போலீஸ் மா அதிபர் பொதுமக்களை கேட்டுள்ளார். இலங்கை ரூபானி கூட்டுத்தாபனத்தில் 20 வருட சேவையை பூர்த்தி செய்த ஊழியர்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட்டுள்ளனர். இந்த பரிசளிப்பு வைபவம் நேற்று ரூபவாயினி ரஜத கலையரங்கில் நடைபெற்றது. ரூபானி கூட்டுத்தாபனத்தின் பல்வேறு பிரிவுகளில் சேவையாற்றும் பெருந்தொகையான ஊழியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. 20 வருட காலம் ரூபானி கூட்டுத்தாபனத்தின் முன்னேற்றத்திற்காக மேற்கொண்ட பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் ஊழியர்களுக்கு தலா 1 பவுண்ட் பரிசாக வழங்கப்பட்டது. கூட்டுத்தாபன தலைவர் பேராசிரியர் ஆரியரத்ன அத்துகல ஊழியர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். ரூபானி கூட்டுத்தாபனத்தின் முன்னேற்றத்திற்கும் அதன் நட்பெயருக்கும் பங்களிப்பு செய்த ஊழியர்கள் இந்த வைபவத்தின் போது பாராட்டப்பட்டனர். கூட்டுத்தாபனத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் தேவப்பிரியா அபேசிங்க இவர்களுக்கு விருதுகளை வழங்கினார். निष्पादक मोहम्मद महात्मा सहायक KGSK ඊවලක් කිරීමට අපේ දීරාජිකට උදව් කරා ඉංජිනේරු වංශය නිෂ්පාදන සේවා වංශය